மீனுமா மீன் 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 வாங்கம்மா வாங்க. ஆத்துல புதுசா ஃப்ரெஷ்ஷா பிடிச்ச மீனுமா, வாங்க வாங்க. இன்னைக்கு காலையில சுத்தமா பிடிச்ச மீனுமா, சீக்கிரம் வாங்க வாங்க. மீனுமா மீன் வாங்க வாங்க. அடியே நெட்டாத்தி, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கோம்? அது வேற ஒன்றும் இல்லை ஒத்த ரோசா. மல்லிகைக்கா காலையிலே ஃபோனை போட்டாங்க, மீன் கீன் வந்தால் நிறுத்தி வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். நாங்கள் அதான் இங்கே உட்காந்தோன்னு ஏன் 4 தெருவும் நமக்கு நச்சுன்னு தெரியும். எங்கே மீன் போனாலும் நம்ம கண்ணில் படாமல் போக முடியாது பற்றியா. அதான் இங்கே ஏறி உட்காந்துருக்கேன். ஆமாம் ஆமாம், அதுவும் சரிதான். இங்கேருந்து பார்த்தா ஊரே நமக்கு தெரியும். 4 தெருவு இங்கே தானே கூடும். மீன் மீன் அங்கே ஒரு மீன் சத்தம் கேக்கு. அட ஆமாம், மீன்கார மதம் போது ஒரு சத்தத்தை கூட இறங்கி போவோம். மீன்காரம்மா நில்லுங்க, வாரம். இங்கதான் இருங்க இருங்க வாரம். வாங்கம்மா சீக்கிரம் வாங்க வாங்க. என்னம்மா இம்புட்டு நேரம்? காலையிலே வந்துடுவீங்கன்னு பார்த்தேன். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. 4 தெருக்கு போயிட்டு வர வேணாமா? சரி சொல்லுங்க. இன்னும் எனக்கு 4 தெரு போகணும். என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க, நான் இறக்கி கொடுத்துட்டு போகிறேன். அது இருக்கட்டும், உங்களுக்கு வியாபாரம்லாம் எப்படி போகுது? அதெல்லாம் நல்லா போகுதுமா. முன்ன மாதிரி ரொம்ப மோசமான போல. இப்போ கொஞ்சம் மீன்லாம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. அதெல்லாம் நல்லாவே போகுது. சரிம்மா, அப்படியே பேசுகிற சாக்கில் கூட ஒரு கை பிடிச்சிங்கன்னா இறக்கி வச்சிடலாம். இந்த வாரம் பரவாயில்லையே, மீன் எல்லாம் புதுசாக தான் இருக்கு. ஆமாம்மா, இன்னைக்கு காலையில் பிடிச்சது. ஓஹோ, அப்போ காலையிலே ஆற்றுக்கு போயிடுவீங்க, பிடிச்சி எடுத்துக்கிட்டு வருவீங்க அப்படி தானே? நான் ஆற்றுக்குலாம் போக மாட்டேம்மா. என் வீட்டுக்காரர் இருக்கார்ல, அவர் தான் போவார். காலையிலே எல்லாம் பிடிச்சி வச்சுருவாரு. நான் கொண்டு போய் அப்படியே வியாபாரம் பண்ணிட்டு வந்துடுவேன். அப்போ குடும்பமாக சேர்ந்து உழைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. ஆமாம்மா, அப்போ தானே நம்ம முன்னேற முடியும். ஒரு ஆளே கஷ்டப்பட்டு எப்படி வாழ்க்கையில் முன்னேறது சொல்லுங்கள். அது ஒன்றும் தெரியுதா? சரிம்மா, மீன் வேணும் நீங்களே, என்ன மீன் சொல்லுங்கள். எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இன்னும் 4 தெருக்கு போகணும். அப்புறம் வெயில் வந்துச்சுன்னா என்னால் சுத்த முடியாது பார்த்துக்கோங்க. அதான் கேட்கேன். ஆமாம்மா, நீங்கள் சொல்கிறது சரிதான். அடிக்கிற வெயில் அப்படி அடிக்குது, எப்படி போக முடியும்? சட்டப்பட்டுன்னு வியாபாரத்தை முடிக்கணும்ல. அதான் சரி. ஏம்மா, நானும் உங்கள்கிட்ட என்ன மீன் வேணும்னு சொல்லுங்கன்னு ரொம்ப நேரமாக எழுதிட்டுருக்கேன். என்னென்னமோ பேசுகிறீங்களே தவிர என்ன மீன் எவ்வளோன்னு ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. மீன் வாங்குறீங்களா இல்லையா? நாங்கள் மீன் வாங்கணும்னா ஆனால் எங்கள் அக்கா ஒருத்தவங்க வரணும், அப்போ தான் வாங்க முடியும். ஏம்மா, அவங்க எப்போ வரது, நான் எப்போ வியாபாரம் நடத்துறது? நீங்களே வாங்கி வச்சுட்டு நான் அனுப்புங்க. எங்களுக்கு மீன்லாம் அம்புட்டழகாக பார்த்து வாங்க தெரியாது. அதான் அந்த அக்காவே வந்துடட்டும். இன்னொன்று எங்கள்கிட்ட கையில் ரூபா வேற இல்லை, அந்த அக்கா தான் எடுத்துகிட்டு வரணும். ஆல்ரெடி இவளுக்கு 2 பேர் இருக்காதுங்க, இன்னொருத்தவங்க வேறு வரேங்கிறாங்க. சரி, மொத்தமாக இவங்கள்ட்ட வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிடுவோம். இதுக்கு அங்கங்கே நனைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் நேரம் இருவேன், வியாபாரத்தை முடிச்சுட்டு போயிடுவேன். ஒரு 10 நிமிஷம் உட்காருங்க, அதுக்குள்ளே அக்கா வந்துடுவாங்க. சரி, என்னமோ சொல்கிறீங்க. நான் வேணா ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கேன். அதுக்கப்புறம் 1 நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது. இப்பயும் சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடாது. அதெல்லாம் இல்லை, அக்கா கிளம்பிட்டு தான் சொன்னாங்க. இன்னும் 10 நிமிஷத்தில் இங்கே வந்துடுவாங்க, நீங்கள் உட்காருங்க. சரி. எப்போ வீட்டிலேருந்து கிளம்பணும்னா உடனே கிளம்ப முடியுதா? எம்பிட்டு நேரம்? சே, வாசலுக்கு வந்தாலே இந்த கிளவி நொய் 100 கேள்வி கேட்டுருது. இது தப்பிச்சு கிளம்புறதுக்குள்ள நமக்கு போதும் ஆயிடுது. இந்த உமா வேற வரேன்னு சொன்னா எப்படி வர போறாளோ? நம்மளே இப்படி வருன்னு தடுத்துருச்சு இந்த கிளவி. அவ வேற வரணும்னு ஆசைப்பட்டா, எப்படி வர போறாளோ தெரியலையே. சரி, நம்ம வேற இந்த நெட்டாத்தை நிறுத்தி வச்சிருக்கேன்னு சொன்னா சட்டப்படின்னு போய் வாங்கிடணும். நம்மளால சந்த தூரம் அலைய முடியாது, இங்கே வரப்பே கைக்கு முன்னாடி வாங்கிக்கணும். வாய் வேற நம்மங்குது. என்ன பண்ணலாம்? மல்லிகை வேற வெளியே போயிட்டா. இது உமாட்ட கேட்கறதுக்கு நம்ம சும்மாவே இருக்கலாம். ஆஹா, கிளவி இங்கே தான் உட்காந்துருக்கு. நீ என்ன சொல்லிட்டு போறது? சரி, ஏதோ சொல்லி சமாளிப்போம். வாங்க மேடம். இப்போதான் உங்களுக்கு என்ன கணக்கு தெரியுதா? சொல்லுங்க, என்ன விஷயம்? எனக்கெல்லாம் ஒரு விஷயம் இல்லையே. நீ எதுக்கு இப்போ முன்னாடி வந்து நின்றுட்டு கிடக்க? உனக்கு ஏதாவது விஷயம் இருக்கோ? ஆமாங்க, இங்கே பக்கத்தில் ஒரு கடையில் பானிபூரி போடுறானா, நல்லா ருசியாக இருக்கான். ஒரு பிளேட்டு 20 ரூபா தானே. நீங்கள் சரின்னு சொன்னீங்கன்னு நான் குடுன்னு ஓடி போய் 2 பேருக்கு 2 பிளேட் வாங்கிட்டு வந்துடுவேன். நமக்கு வாய் கொஞ்சம் நம்ம தான் இருந்துச்சு. பேசாமல் அப்படியே விளையாமிச்சு விட்டு ஆளுக்கு ஒரு பிளேட் வாங்கிட்டு சொல்லிடுவோமா? இப்போ என்ன யோசிக்கிறீங்க? உங்களுக்கு நேரத்தில் பசிக்கும்னு எனக்கு தெரியும். சொல்லுங்கள், நான் குடுன்னு ஓடி போய் வாங்கிட்டு வரேன். நல்லா வாங்கிட்டு வந்து பொச்சுக்கு 2 பேரும் சாப்பிடுவோம். அதெல்லாம் வாஸ்தவம் தான். நீ போனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆக்கி விடுவியே, அது வரைக்கும் என்னால் பசி தாங்க முடியாது. எப்போ அதெல்லாம் சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன். பானிபூரி சூடாடுறதுக்குள்ள இங்கே இருப்பேன்னா பார்த்துக்கோங்களேன். அப்படியா சொல்கிற? ஆமாங்க, உண்மையாகவே நமக்காக பானிபூரி வாங்க தான் போகிறாளா?
ஒன்றும் நம்புற மாதிரி இல்லையே. அம்மா உங்கள் அக்கா எப்போ வராங்கன்னு கேளுங்க. இதுக்கு மேலே என்னால் கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. சட்டுப்புட்டுன்னு வந்தால் தான் வேலையை முடிச்சுட்டு போக முடியும். இல்லை நான் கிளம்பேன், என்ன விடுங்க. சரி சரி கோவிக்காதம்மா, இரு இப்போயே ஒரு ஃபோனை போடுறேன். ஒத்த ரோசா, அங்கே வரது மல்லிகை அக்கா இல்லை தெரியுது. மாதிரி இல்லை, அக்காவே தான். ஐயோ ரொம்ப நேரமாக காக்க வச்சுட்டேனா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, வாங்க வாங்க. மீன்காரம்மா, இப்போ உங்ககிட்ட என்னென்ன மீன் இருக்குன்னு சொல்லி எம்பிட்ட ரேட்டுன்னு சொல்லி நாங்கள் வாங்கிக்கிறோம். எங்கிட்ட எல்லா மீனும் இருக்குமா? வஞ்சரை மீன், ஐர மீன், ஆற்று மீன், கிழத்தி, கெண்டை, ஜிலேபி எல்லாம் இருக்குது. உங்களுக்கு என்ன வேணும்? பரவாயில்லையே, மீன் நல்லா நல்லா சுத்தமாக நல்லா புதுசாக பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. ஆமாம்மா, நான் பழசுப்பட்டுலாம் விற்கிறது இல்லை. இன்னைக்கு காலையில் பிடிச்ச மீன் தான். என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க. வேண்டியம்மா, வஞ்சரம் கிலோ எவ்வளவு? வஞ்சரம் கிலோ 800 ரூபா. ஓ சரி சரி. கெண்டை மீன் அது ஒரு 400 ரூபா தான்க்கா. வாங்கி போடுங்க, நல்லா இருக்கும். நான் வேணா குறைச்சி ஒரு 350 ரூபாய்க்கு போட்டு தரேன். ஏண்டி உமா வேற வரேன்னா என்ன ஆளை காணோம்? அவள் வரத்துக்குள்ளே வாங்கினாலும் கத்துவாளே. நீங்கள் பார்த்துட்டு இருங்கக்கா, அவள் வந்தானே காசை கொடுத்து வாங்கிக்கலாம். ஆமாம் நீ சொல்கிறதும் கரெக்டு தான். நம்ம பார்த்தாச்சு வைப்போம். சரி சரி, அப்போ நெய் மீனே வாங்கிக்கிறேன் நான். நெய் மீன் கிலோ 250 ரூபா தாம்மா. எத்தனை கிலோ வேணும்? அது ஒரு 3 கிலோ வேணும். இருங்க, இன்னொரு பொண்ணு வரா, அவளும் வந்தானே சேர்த்து வாங்கிக்கிறோம். 25 வராங்களா? நேரம் வேறு போய்கிட்டே இருக்கு. சரி 4 பேர் வாங்க போகிறாங்கல்ல, கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். 4 பேர் அலையிறதுக்கு ஒரே இடத்துல 4 பேர்கிட்ட விற்றுட்டு போயிடலாம். சரிம்மா வரட்டும், நான் வெயிட் பண்ணுறேன். பரவாயில்ல, இந்த அம்மா நல்லா பொறுமையாக இருந்து வியாபாரம் பண்ணுது. ஆமாக்கா, வியாபாரத்தில் பொறுமை தானே முக்கியம். உண்மைதான். சரி நம்மளே எவ்வளோ நேரம் நின்றுட்டே இருக்குது. கொஞ்சம் வச்சு உட்காந்து அந்த பொம்பளையிட்ட கொஞ்ச நேரம் கதை பேசுவோம். ஆமாக்கா, நம்மளோட இந்த மீன் பிடிக்கலாம் எப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவோம். அப்புறமா உனக்கு வியாபாரம்லாம் எப்படி போகுது? முன்னை விட இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா தாங்க போகுது. முன்னெல்லாம் எங்களை பார்த்தா யாரும் வாங்க மாட்டாங்க, சந்தைக்கு போய் வாங்கலாம்னு நினைப்பாங்க. இப்போல்லாம் பரவாயில்ல, எங்ககிட்டே வாங்கிக்கிறாங்க. ஆமாம், நல்ல பொருளாக வந்தால் எங்கே வேணால் வாங்கிக்க வேண்டியதானே. இங்கே தான் வாங்கணும் அங்கே தான் வாங்கணும்னு என்ன இருக்குது? கரெக்டு. ஏம்மா அந்த இன்னொருத்தவங்க எப்போ வருவாங்க? அது வரைக்கும் நீங்களாவது வாங்கிக்கலாம்ல. இல்லைம்மா, அவளும் வந்துட்டோம், வாங்கிக்கிறேன். சரி சரி, வரட்டும் வரட்டும். கேட்ட நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். சரி சரி போயிட்டு வா. முக்கியமாக ஒரு விஷயம், சூடு ஆடுறதுக்குள்ள இங்கே இருக்கணும், பார்த்துக்க. அதெல்லாம் வந்துடுவேன், சட்டுன்னு போயிட்டு சட்டுன்னு வந்துடுவேன். சீக்கிரம் போயிட்டு வா. எப்பா ஒரு வழியாக மேதைக்கு டிமிக்கி கொடுத்தாச்சு. அப்படியே எஸ் ஆகிடுவோம். எஸ்கேப். அப்பா ஒரு வழியாக நீ பானிபூரி ஆர்டர் பண்ணியாச்சு. வரட்டும், வாய் வேறு நம்ம வச்சு ஒரு பட்டு கட்டிடுவோம். ஏம்மா இதுக்கு மேலே என்னால் கொஞ்ச நேரம் கூட இருக்க முடியாதுமா. ஆல்ரெடி நேரம் ஆகிட்டு. நீங்கள் 3 பேர் வாங்கன்னா வாங்க, இல்லை என்ன ஆளை விடுங்க, நான் போகிறேன். இவன் அந்த பிள்ளை வந்துட்டு இருக்கா, செத்த வெயிட் பண்ணு. இல்லைம்மா இனிமேல் ஒரு நிமிஷம் கூட வெயிட் பண்ண முடியாது, நான் கிளம்பேன். நான் வந்துட்டேன். வீட்டிலேருந்து இங்கே வர எம்பூட்டு நேரமா? சட்டுப்பட்டு வரமாட்டேன். எம்பூட்டு நேரம் மீன்காரமாக நிறுத்தி வைக்கிறது. ஏக்கா நம்ம மாமியார் சமாளிச்சுட்டு வந்து எம்பூட்டு கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா? அது நோண்டி நோங்கி எடுக்குதுக்கா, அதான் கொஞ்சம் லேட் ஆகிட்டு. அதுவும் சரிதான், என்னையே வறுத்தெடுத்து தான் அனுப்பிச்சு. ஒன்று விடுமா? சரி சரி வா, மீனை பாரு, வாங்கலாமா? நெய் மீன் பார்த்து வச்சிருக்கேன், நல்லா இருக்கு. ஓ அப்படியா? ரூபா எம்புட்டா? 240 கிலோ சொல்லுது. ஓ அப்படியா? சரி சரி, இருங்க நான் ஒரு வாட்டி பார்த்து சொல்கிறேன். மீன் நல்லா புதுசாக தான் இருக்கு. இல்லை காலையில் ஆற்றுல பிடிச்சது, நல்லா தான் இருக்கும். உங்களுக்கு என்ன மீன் வேணும்னு சொல்லுங்க. நெய் மீன் தான். கிலோ எம்புட்டு? 240. 240? 200 ரூபா அம்புட்டு தான். அதுக்கு வீட்டு 1 ரூபா தர முடியும். ஏம்மா கட்டாதுமா, வேணா 230 ரூபாய்க்கு எடுத்துக்கோங்க. அதெல்லாம் சரியே வராது. 200 ரூபானா 200 ரூபா தான். என்ன இந்த அம்மாவோட ஒரே ரொம்ப போச்சு. சரி ஆளுக்கு 2 கிலோ 3 கிலோ வாங்குறாங்க, ஒரு 220 ரூபாய்க்கு ஒத்துக்குவோம். சரிம்மா உங்களுக்கு வேணாம் எனக்கு வேணாம், 220 சரியா? அதெல்லாம் அடியே உமா சொல்லுங்கக்கா. நீ 220க்கே வாங்கிக்குவோம். அவன் இப்படி தூரம் சம்மந்து வந்து விற்கிறாங்க, நம்ம வாங்க போகிறது வெறும் 1 கிலோவோ 2 கிலோவோ. அதுக்கு எதுக்கு இவ்வளோ வேறு பேசிக்கிட்டு? 20 ரூபா என்ன ஆகிட போகுது, கொடுத்து வாங்க. அப்படியே சொல்கிறீங்க, அதுவும் சரிதான். இப்போ 220 ரூபாய்க்கு முடிச்சிட்டுமா? முடி. 1 கிலோவா 2 கிலோவா? ஒரு 1.5 கிலோ வாங்க போதும். சரி சரிம்மா, நீ சொன்னமா 220க்கே முடிச்சுக்குவோம். சரி நல்லது. 220 ரூபானா ஒரு 1.5 கிலோ போடு. போடுறேம்மா. ஏம்மா நீங்கள் கேட்ட 1.5 கிலோ நெய் மீன். நல்லதும்மா. இல்லைம்மா இதில் 330 இருக்கு 1.5 கிலோவுக்கு. நல்லது. வரேம்மா. இன்னும் எல்லாம் கிளம்பிட்டாங்க. ஏம்மா நில்லுங்க, அவங்க மட்டும் தானே வாங்கியிருக்காங்க, நீங்களும் வாங்கல? ஏப்பா அவங்க வாங்குறதுக்கு தான் ஒன்றும் இம்புட்டு நேரம் நிறுத்தி வச்சோம். நாங்களாம் வாங்குறோம் எப்போ சொன்னோம்? அப்போ ஒருத்தருக்காக இம்புட்டு நேரம் என்ன காக்க வச்சிங்களா? ஆமாம். அம்மா என்னை பார்த்தா எப்படி தெரியுது? 1 மணி நேரமாக ஒரு வியாபாரத்துக்கு போகாமல் சரி நீங்கள் 4 பேர் வாங்குவீங்க, நீங்கள் உட்காந்துருந்தா 1.5 கிலோ மீனை வாங்கிட்டு எல்லாம் போகிறே நிற்கிறீங்க.
ஏம்மா என்ன நீ நானும் பார்த்துட்டே இருக்க ஓவராக பேசிட்டு இருக்க உங்ககிட்ட யாராவது சொன்னாங்களா எல்லாரும் வாங்க போறோன்னு எல்லாரும் சேர்ந்து ஒரு வீட்டுக்கு தான் வாங்கிட்டு போறோம் சார் காலையில நல்ல கும்பல்கிட்ட வந்து சிக்கனேன் 1 மணி நேரம் வியாபாரம் போச்சு ஏம்மா உங்ககிட்ட நாங்கள் எப்போ சொன்னோம் எங்கள் எல்லாருக்கும் வாங்க போறோன்னு எங்கள் அக்கா வருவாங்க வாங்குவோம் தானே சொன்னோம் ஆமாம் 1.5 கிலோ மீனை வச்சு எப்படி இருந்தீங்களோ தெரியல இது யாரும் கஞ்சம் பட்டீங்க ஏம்மா பார்த்தியே அடிக்கி பேச சொல்லிட்டேன் மீன் வைக்க வந்தா மீன் வைக்கிற மட்டும் பாரு 1 கிலோ கேட்டாலும் 1 மீன் கேட்டாலும் நீ கொடுத்துதான் ஆகணும் ஆமாம் அதுக்கு நான் 1.5 மணி நேரம் உட்காந்துருக்கணும் பாருங்க சரிம்மா கோபிக்காத ஏதோ பேச்சு சரியா புரியாம மிஸ்கம்யூனிகேஷன் சொல்லுவாங்கல்ல அது மாதிரி ஆயிட்டு நாங்கள் சொன்னது ஒன்று நீ புரிஞ்சுக்கிட்டது ஒன்று சரிம்மா மேற்கொண்டு ஒரு 2 கிலோ வாங்கி போடுங்க அது எத்தனை பேர் இருக்கீங்கல்ல இல்லைம்மா எங்கள் வீட்டிலலாம் விருது இன்னைக்கு எங்களால வாங்க முடியாது ஆமாம் எங்கள் வீட்டில் யாரும் இல்லை எல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க நாங்களே மல்லிகா அக்கா வீட்டுக்கு போய் தான் சாப்பிட்டுக்கலான்னு இருக்கேன் நல்ல கும்பல்மா 1.5 கிலோ மீன் வச்சு எம்பிட்டு பேர் தின்னீங்களோ தெரியல உங்கள் நம்பி இம்பிட்டு நேரம் உட்காந்துருந்தானே என்ன சொல்லணும் காலையில் உங்கள் மூஞ்சின்னு முழிச்சிட்டேன்ல வியாபாரம் நடந்த மாதிரி தான் மீனுமா மீன் 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 ஏக்கா இந்த பொம்பளை என்ன நம்மள இம்பிட்டு அசிங்கப்படுத்திட்டு போகுது அது காரணம் யாரடி நீங்க தான் ஒழுங்கா இருக்கிறவங்க நிறுத்தி வச்சு நீங்களே 1.5 கிலோ மீனை வாங்கியிருக்கணும் இல்லை எங்கள் அக்கா வராங்க அவங்க தான் வாங்க போகிறாங்கன்னு தெளிவாக சொல்லியிருக்கணும் ரெண்டையும் சொல்லாமல் இப்படி போகிற வர பொம்பளைக்கெல்லாம் என்ன அசிங்கப்பட வைக்கிறீங்க திட்டு வாங்க வைக்கிறீங்க ஒரு மீன் வாங்கினது எம்பிட்டு பெரிய குத்தமாயிட்டு உங்கள்கிட்ட ஒரு வேலை சொன்னாலும் உருப்படியே செய்ய மாட்டேங்குது நான் வீட்டுக்கு போகிறேன் இல்லை அந்த கிளையை அதுக்கு என்ன தான் வைக்கும் உமா வந்து சேரு இந்த அக்காவுக்கு நம்ம நல்லது தானே செஞ்சோம் சரி விடு இதுக்கெல்லாம் கோவப்பட்டா ஆகுமா மதிய சொத்துக்கு மல்லிகா அக்கா வீட்டுக்கு தானே போகணும் அதுவும் சரிதான் கோவப்பட்டா மீன் கிடைக்காது வா போவோம் இதுதான் புத்திச்சாலித்தனம்